அதேபோல திரு பா. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் திரையுலகின் ஆகச்சிறந்த கவிஞர்கள் பட்டியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக இருக்கக்கூடிய திரு பா. விஜய் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு விஜய், இணைப்பில் வந்த மிக்க நன்றி. வணக்கம் சார். ஆமாம், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் பார்க்குறேன், ஒரு எம்ஜிஆரை போல, ஒரு அப்துல் கலாமை போல, ஒரு விக்ரமாதித்தனை போல எல்லோருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வும், ஒரு புரிதலும், ஒரு சம்பவமும், ஒரு சந்தர்ப்பமும் வைத்துக் கொண்டவர். அப்போ எனக்கும் விஜயகாந்துக்கும்னு ஒவ்வொருத்தருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்க மாதிரியான ஒரு எல்லாருடையும் பழகி எல்லாருடையும் பற்றும் பாசமும் கொண்டு தனிப்பட்ட அன்பும் கொண்டவராக காட்சியளிக்கிறார். எல்லாருடைய அனுபவம் அப்படிதான் இருந்தது. திரு ராதாகிரி அவர்கள் பேசும்போதே அவர் கண்ணீர் விட்டு கதறினார். திரு வசந்த் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமான பாலச்சந்திர காலத்தில் இருந்தான தன்னுடைய நினைவுகள் எல்லாம் திரு விஜயகாந்த் பற்றி பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கும் அவருக்குமான அந்த ரெப்புடேஷன்ஸ் எப்படி இருந்தது? உங்கள்கிட்ட அவருக்கு எப்படி பழக்கம் வந்தது திரு விஜய்? நான் தமிழ் சினிமாவுக்கு வந்தபோது பல அலுவலகங்களுக்கு வாய்ப்பு தேடி போவோம் இல்லையா? ஆமா. அப்ப மதியானம் 1 மணிக்கு நாம எப்பவுமே போற இடம் கேப்டன் விஜயகாந்தோட அலுவலகம் தான். என்ன காரணம்னா, காலையில இருந்து பல அலுவலகங்களுக்கு போய் பசியோட சாப்பாடு போடுற ஒரே ஆபீஸ் கேப்டன் ஆபீஸ் தான் சார். அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் நமக்கு ஒரு உதவி. யாரு போனாலும் சார், நாங்க எத்தனையோ இன்னைக்கு பெரிய இயக்குனர்களா இருக்கிறவங்களை பார்த்திருக்கேன், நிறைய இசையமைப்பாளர்கள் பார்த்திருக்கேன். என்னை போன்ற புதிய வாய்ப்பு தேடி வர்றவங்க அங்க கரெக்டா 1 மணிக்கு போனாங்கன்னா அந்த இறுதியா அவரை பார்த்து முதல் வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பேன். அப்படியே சொல்லும் போது எனக்கு கண் கலங்குது. அந்த அளவுக்கு சாப்பிட வச்சு அழகு பார்த்த ஒரு ஒரு மகா மனிதன் சார். அது அரசியல், சினிமா எல்லாத்தையும் தாண்டி நான் அதான் இன்னைக்கு காலையில கவிதையாக கூட எழுதினேன். மனித நேயத்தின் கடவுள் மறைந்தார். மனிதநேயத்தினுடைய கடவுள் சார் அவர். மனிதநேயத்தின் கடவுள் மறைந்தார். கம்பீரத்துடைய கோபுரம் அவரை நான் ரொம்ப நிறைய பாடல்கள் எழுதும் போது பல ஹீரோக்களுக்கு எழுதுவோம். ஆனா சில பேருக்கு மட்டும்தான் அவங்கள பார்த்து நம்மளுடைய உணர்வு பூர்வமா ஒண்ணு எழுதுவோம்ல. அப்படி அவருக்காக நான் தவசி படத்துல எழுதின பாட்டை தான் இன்னைக்கு அவரோட இதை பார்க்கும்போது எனக்கு கண்கலங்கி நிக்கிறேன். ஏழே இமயமல எங்க ஊரு சாமி மலை 8 திசை நடுங்க மண்ணை விட்டு போறாரு. ஈட்டி எதிர வந்தா கண்ணை இமைச்சதில்ல தமிழம் பரம்பரைக்கே தன்மானமா வாழ்ந்தாரு. திருசூல மீச வச்சு தீப்புரிய பொட்டு வச்சு கரிகால சோளம் போல வாழ்ந்தவர் போறாரு. அப்படிதான் அந்த தவசி படத்துல நான் அவருக்காக எழுதியிருக்கேன். அதை கூப்பிட்டு என்ன ரொம்ப பாராட்டினார். இந்த வரிகளை கேட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு நான் சொன்னேன். இது எந்த நடிப்புக்காக எழுதலன்னு, அப்படியே உங்களை பார்த்து அப்படியே எனக்கு வந்த வரிகள் தான் அப்படின்னு. சொக்கத்தங்கம் படப்பிடிப்புன்னு ஞாபகம் இருக்கு. அங்க பொள்ளாச்சியில படப்பிடிப்பு நடக்கும் போது அவருக்கு உணவு பரிமாறிருக்காங்க. நான் அந்த பாட்டு எழுத போயிருக்கிறேன். பா விஜய் இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவருக்கு என்ன இருக்கோ, அதாவது அவருக்கு என்னன்னா சார், அந்த உள்ளம் என்னன்னா சாப்பாடு போட்டது மட்டும் இல்லை சார். ஒரு கலைஞரை எவ்வளவு என்ன மரியாதையோ அந்த மரியாதை எல்லா கலைஞரும் கொடுப்பாரு சார். ஒரு சின்ன டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமான சம மரியாதையை கொடுத்து அவருக்கு ஒரு சம அந்தஸ்து கொடுத்து அழகு பார்த்து அவங்கள வளர்த்து விட்டு அதுல அவங்களுக்கு பேர் வாங்குறத பார்த்து அவரு ரசிச்சு இப்படி அவருடைய சம்பந்தம் இல்லாம தமிழ் சினிமாவில யாருக்குள்ளயுமே இருந்திருக்க முடியாது. எல்லாருமே அவருடைய ஒரு அத்தியாயம் அவருக்காக கண்டிப்பா இருக்கும். அப்படி எனக்குள்ள பல அத்தியாயங்கள் இருக்கு. அதுல மறக்க முடியாதது எனக்கு திருமணத்திற்கு அவர் வர முடியல. ஆனா அதற்காக அவர் தொலைபேசியில போன் பண்ணி எனக்கு பரிசு பொருள் அனுப்பிச்சு வச்சு அவர் அப்பதான் கட்சி ஆரம்பித்த பரபரப்புல இருந்த சமயம். அதை விட முக்கியமா அவர் கூட நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு ஒரு முறை போன் பண்ணேன். பா விஜய் அப்படின்னாரு. ஒரு குரல்ல கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே சொல்லுங்க அண்ணே, நீ எழுதியான்னு தெரியல, ஆனா எனக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்க, என் கட்சிக்கு ஒரு பாட்டு எழுதிரியா அப்படின்னாரு. ஆனா எதுன்னு எனக்கு கண்டிப்பா எழுதுறேன், உங்களுக்கு எத்தனையோ எழுதியிருக்கேன், நான் எழுதி தரேன். ஆனா அந்த பாட்டு நான் அதுக்கப்புறம் நான் கூப்பிடல அவரு, நான் எழுத முடியல. அந்த வருத்தங்கள் தான் ரொம்ப நிரம்பி இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியும் நெகிழ்ச்சியமான ஒரு நொடியாக இந்த நொடி இருக்கு சார். திரு விஜய், உங்களுக்கு வாய்ப்பு நேரமும் நினைவும் இருந்தால் இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுதின கவிதையை நீங்கள் வாசிக்க முடியுமா? வெகு மக்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா? என்ன சார் இன்னைக்கு நீங்கள் காலையில் எழுதுனா சொன்னீங்களே அந்த ஆமா சார். அது என்னன்னா, மனித நேயத்தின் கடவுள் மறைந்தார். கம்பீரத்தின் கோபுரம் தெரிந்தது. ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை காலம் கெஞ்சி இரவல் வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த கருப்பு சூரியனுக்கு எங்களின் கடைசி வணக்கம்.
ரொம்ப ரொம்ப நன்றி திரு பா. விஜய். ஒரு கருப்பு சூரியன், கருப்பு எம்ஜிஆர், அது வந்து இப்படி பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர். உங்களைப் போலவே எல்லாருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு உறவுக்கும் நட்புக்கும் சொந்தக்காரர் திரு விஜயகாந்த் அவர்கள். ஒரு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை, இரங்கலை பதிவு செய்து மிக்க நன்றி திரு விஜய். நன்றி. திரு பா. விஜய் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு திரைப்பட பாடலாசிரியர். அவர் வந்து தன்னுடைய வேதனையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தனக்கும் அவருக்குமான, திரு விஜயகாந்துக்குமான அந்த உறவை, நட்பை பகிர்ந்து கொண்டார். தவசி படத்தில் அவர் எழுதிய அந்த அற்புதமான பாடல் இன்றைக்கும் வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் வந்து அதை போடுவாங்க அப்படின்னா வந்து அந்த பாட்டு தான் அவ்வளோ தகுதியான பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல். அது வந்து அதை வந்து திரு விஜயகாந்துக்காக அவர் எழுதின அந்த தருணம் வந்து மிக முக்கியமானது. உண்மையிலே மறக்க முடியாது.